குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் 21 கிராம்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். நானும் சமீபத்துல ஓடிடி தளத்துல தான் பார்த்தேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை எடுத்து சொல்லி லைக் பண்ண வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். 21 கிராம்ஸ். என்ன இது 21 கிராம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் படத்தோட ட்விஸ்டே. அதுதான் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் அதை சொல்கிறாங்க. அது நான் இப்போ சொன்னேன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கார் ஒன்று போயிட்டு இருக்கு. இரவு நேரம், நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்கும். ஒரு கார் ஒன்று போகுது. இன்னொரு கார்லேருந்து ஒருத்தன் முகமுடியோட ஒரு கொலகாரை இறங்கி வர்றான். அதோட கட்டு. அதுக்கப்புறம் டிராபிக் சிக்னலில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை ஒரு கொலகாரை ஒருத்தர் நெருங்குறான். அதோட அந்த சீன் கட்டு. அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு போலீஸ்காரு, ஒரு கொலை நடந்துருது. அந்த கதாநாயகன் போலீஸ் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. போனவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு, இந்த கொலைக்கான காரணம் என்ன, அடுத்து ஒரு மர்டர் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, உண்மையிலே அந்த ஒரு மருத்துவமனை இருக்கு, அந்த மருத்துவமனையில் அப்படி என்னதான் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த 21 கிராம்ஸ். இந்த 21 கிராம்ஸுங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தோட முழு நீள திரைக்கதை இதுதான். இந்த சஸ்பென்ஸ் தான் திரைக்கதை. இந்த சஸ்பென்ஸை எப்படி கண்டுபிடிச்சாரு கதாநாயகன் போலீஸு, கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா மறுபடியும் ஒரு திரைக்கதையா இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான். பின்னணி இசை ரொம்ப மிரட்டலா இருக்கு. அதே மாதிரி சஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனோடனே கிட்டத்தட்ட இவர் தான் கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே யாரு யாரு யாருன்னு சொல்லி கொண்டு போனது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம குற்றம் 23, தமிழ்ல வந்த தெகிடி, குற்றம் 23, ராட்சசன், அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த 21 கிராம்ஸ் மலையாள திரைப்படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. இதுல ஓடிடி தளத்துல படம் பாருங்க. படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். 21 கிராம்ஸ்னா என்ன, எதுக்காக இந்த டைட்டில் வச்சாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.